All are stand up, including stage. Please be silent in a minute. Please be silent in a minute, all. Don't make noise. நான் சொல்வதை திருப்பி சொல்லுங்க. இரண்டொழுக்க பண்பாடு வேதாந்திரி மகரிஷியினுடைய இது. ரைட். ப்ளீஸ் பி சைலண்ட். நான் எனது வாழ்நாளில் உடலாலும் உயிராலும் யாருக்கும் துன்பம் விளைவிக்க மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். என்னை ஈன்ற அன்னையை நினைவில் கொள்வேன். என்னை வளர்த்த தந்தையை நினைவில் கொள்வேன். எனக்கு உணவளிக்கும் தொழிலை நினைவில் கொள்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ. நின்று தாங்க சார் பேசுகிறேன். ரைட். ஆண்டு விழா, அதாவது மலர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறுகின்ற ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இருபால ஆசிரியர் சான்றோர் பெண் மக்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர்களே, தாளாளர், செயலாளர், தொடர்பாளர், அனைத்து பெற்றோர்களுக்கும், இந்த ஊடக நண்பர்களுக்கும், ஃபோட்டோ எடுக்கின்ற புகைப்பட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, ஸோ அனைவரும் ஒரு முறை ஜோராக கைத்தட்டுங்க. அனைவரும். ரைட். பி பாசிட்டிவ். இப்போ பொதுவான ஒரு ஜென்ரலான கேள்வி, அமைதியாக இருக்கணும். நான் சொல்கிறத மட்டும் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா பதில் நீங்கள் யாருனாலும் சொன்னாலே நம்ம கரஸ்பாண்ட் சார்பாக ஒரு பரிசு உங்களுக்கு வழங்கப்படும். நான் சொல்லக்கூடியதிலே பதில் இருக்கும். இதெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச். இது வேதாந்திரி மகரிஷியினுடைய சொன்னது. ஒருத்தரை நிறைய பேசி இதை விட 2 வார்த்தை பேசினா பரவாயில்லன்னு தான் நான் எல்லா இடத்துலையும் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாக சொல்லுவேன். ஸோ கவனிக்கணும். ஈவன் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, அல்லது டீச்சர்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது பேரண்ட் இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய அந்த கருத்திலே பதில் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. என்ன இருக்குது? அந்த ஸ்டேஜில் 2 சிலை இருக்குது. என்ன இருக்குது? சிலை. ஒரு சிலை காமராஜர் சிலை, இன்னொரு சிலை காந்தி சிலை. 2 சிலைக்கும் ஒரு விஐபி, யாரோ ஒருத்தர் ஒரு விஐபி ஒரே மாதிரியான மாலையை போட்டு போயிடுறாரு. ஸோ 10 நிமிஷம் கழித்து ஒரு ஆடு அந்த ஸ்டேஜுக்கு வந்து காமராஜர் கழுத்தில் இருக்கிற மாலையை மட்டும் சாப்பிடுது, காந்தி கழுத்தில் இருக்கிற மாலையை சாப்பிடுவதில்லை. காரணம் என்ன? ரைட். யார் சொல்கிறவங்க? யார்? ஸ்டூடெண்ட் சொல்லணும். யார் சொல்கிறது? யார்? எந்த ஸ்டூடெண்ட்டு? வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. காந்தி கையில் குச்சி இருந்ததுனால அந்த ஆடு காந்தி கையில் இருக்கிற மாலையை சாப்பிடல, காமராஜர் கழுத்தில் இருக்கிற மாலையை சாப்பிடுச்சு. இதுதான் டெஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ்னு ஒரு மாணவரை ஊக்கப்படுத்துவது. ஸோ அடுத்தது நமது பள்ளியில், இந்த மலர் மெட்ரிக் பள்ளியில் ஆண்டு விழா. ஆண்டு விழா என்பது ஒரு பள்ளியில் படிக்கின்ற மாணவனுடைய கலை, கல்வி, விளையாட்டு, இந்த 3 துறையிலும் தன்னுடைய குழந்தைகள் பெற்ற பாராட்டை தன் கண்முன்னே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழா இந்த பள்ளியில் மிக சீரு சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்குது. நான் சர்ப்ரைஸாக இந்த பள்ளியை பார்வையிடுவேன். அடிக்கடி வருவேன். எல்லா பள்ளியும் பார்க்க வரும்போது இந்த பள்ளியை பார்ப்பேன். அமைதியாக பின் ட்ராப் சமயத்தில் எல்லா மாணவர்களையும் நான் விசாரிப்பேன். பாதுகாப்பு எப்படி இருக்குது, எல்லா வசதியும் எப்படி இருக்குன்னு கேட்பேன். நல்ல பள்ளி, நல்ல தாளாளர், நல்ல முதல்வர், நல்ல மாணவர்கள், நல்ல பெற்றோர்கள். ஸோ எல்லாரும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், பாசிட்டிவாக நினைங்க. அடுத்தது, ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கும் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். ஸோ மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், ஆசிரியர் சொல்படி கேட்க வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும், எந்த தீய பழக்கம் வழக்கம் இல்லாமல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மாணவன் தன்னுடைய பெற்றோருடைய நிலையை நினைத்து படிப்பேனானால் அவருடைய எதிர்காலம் கண்டிப்பாக சிறக்கும். ஸோ அந்த பெற்றோருடைய கனவை படிப்பு படிப்பு படிப்பு, அதன் மூலமாக தான் அவனுடைய வாழ்க்கை உயரும். ஸோ அதனால் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்த மாணவி, அது தன்னுடைய செய்தித்தாளுக்கு விளம்பரம் கொடுக்குது. என்னென்றால் அது கரெக்டாக 600க்கு 598 மார்க் வாங்கின மாணவி. அவங்க அப்பா வந்து டீ கடையில் மாஸ்டர். அந்த பொண்ணுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னென்னா, எங்கள் அப்பா அவரை காலையில் நான் பார்க்கவே மாட்டேன்,
அவர் எப்போ பார்த்தாலும் நின்றுட்டே தான் டீ போடுவார். ஸோ அவரை நான் நிற்காமல் அவரை உட்கார வச்சு அவரை என் கண் முன்னாடி பார்க்க வேண்டுன்ற ஒரு நோக்கத்திற்காகவே நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் 598 மார்க் வாங்கினது அந்த மாணவி. ஸோ அந்த மாணவிக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஃபஸ்ட்டு சீட்டு அந்த பொண்ணுக்கு. ஸோ உடனே பாண்டிச்சேரி ஜிப்மர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிருச்சு. ஸோ அந்த பொண்ணு நினைத்த கனவு நனவாகிவிட்டது. ஸோ ஒவ்வொரு மாணவர்களும் தன்னுடைய பெற்றோரை நினைத்து படிப்பீர்களானால் அவருடைய எதிர்காலம் படிக்க வேண்டும். ஸோ மாணவர்கள் ஆசிரியருக்காகவும் முதல்வர்களுக்காகவும் பெற்றோருக்காகவும் படிக்காமல் தனக்காக படித்தால் கண்டிப்பாக வாழ்க்கை உயரம் என்பதை கூட்டி பள்ளிக்கு, அதாவது வீட்டிற்கு நல்ல குழந்தையாகவும் பள்ளிக்கு நல்ல மாணவனாகவும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குடிமகனாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற இந்த கலை திருவிழாவுக்கு வழிவிட்டு நான் கண்டிப்பாக நிற்கக்கூடாது. நான் கால் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஆனால் எல்லா ஸ்டேஜிலுமே நான் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ப்ரைஸ் கொடுத்தா பேரண்ட் இருந்தால் தான் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற பூரிப்பு எந்த பேரண்ட்டுக்குமே யாருக்கு இருக்காது. ஸோ இப்போ இந்த பரிசு வாங்கின மாணவர் மாணவிகளை தவிர அந்த பெற்றோருக்கு தான் அளவு கடந்த ஆனந்தம். ஸோ இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை பற்றி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, நல்ல தாளாளர், நல்ல முதல்வர்கள், நல்ல பெற்றோர்கள். ஸோ இந்த பள்ளி மேலும் வளரணும். இந்த பள்ளியால் மாணவர்கள் நல்ல மேலும் வளரணும். புரியுதா? என்னால் இந்த பள்ளி வளர்ந்தது, இந்த பள்ளியால் நான் வளர்ந்தேன் என்ற பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பள்ளி வளர வேண்டும் என்று கூறி புரியுதா, நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிக்கான வணக்கத்தை விட்டு கலை நிகழ்ச்சியை காண வழிவிட்டு வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.